ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் குக்கிங் ஜர்னி. இன்றைக்கி நம்ம சேனலில் அருமையான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கு இல்லையா? இது சாப்பிடவும் அவ்வளோவே டேஸ்ட்டாக இருக்குங்க. செய்கிறதும் ரொம்பவே ஈஸிங்க. ரொம்ப ஹெல்த்தியானது கூடங்க. இந்த ஸ்நாக்ஸை நீங்கள் செஞ்சு வச்சிங்கன்னா ஒரு 20 நாள் கூட ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாங்க. ரொம்ப அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை விரும்பி சாப்பிடுவாங்கங்க. டீ டைம் ஸ்நாக்ஸாக கூட இதை சாப்பிட்லாங்க. நீங்கள் வந்து இந்த ஸ்நாக்ஸ் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோட சேனலை பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த முறுமுறுப்பான அருமையான ஸ்நாக்ஸ் எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு முறுமுறுப்பாக ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க. இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்காக நான் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேங்க. மிக்ஸி ஜார் எடுத்து அதில் வந்து ஒரு 6 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேங்க. அதனுடைய கொத்தமல்லியும் சேர்த்துருக்கேங்க, கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேங்க. கருவேப்பிலையும் சேர்த்து ஒரு 3 ஸ்பூன் தண்ணி சேர்த்துருக்கேங்க. தண்ணி சேர்த்து மூடி போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க. ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கலாங்க. அரைச்சி எடுத்த இந்த பேஸ்ட்டை வந்து ஒரு கிண்ணத்தில் மாற்றிக்கலாங்க. கிண்ணத்தில் மாற்றிக்கிட்டு இந்த ஜாரையும் கொஞ்சம் தண்ணி போட்டு அலசி சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்து ஒரு கப்பு கோதுமை மாவு எடுத்துக்கலாங்க. கோதுமை மாவு எடுத்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் சேர்த்து கலந்து கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. நான் வந்து எள் சேர்க்க மறந்துட்டேனுங்க, இப்போ சேர்க்குறேங்க. ஒரு 2 ஸ்பூன் எள் சேர்த்துக்கோங்க. கருப்பு எள் சேர்த்துருக்கேங்க. கருப்பு எள்ளில் வெள்ளை எள் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க. சப்பாத்தி மாவு அளவுக்கு பாருங்கள், இந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. 10 நிமிஷம் வந்து மூடி போட்டு எடுத்து வச்சிடலாங்க. இப்போ 10 நிமிஷம் ஆயிருக்குங்க. எடுத்து இதை 2 பாகமாக பிரிச்சுருக்கேங்க. பிரித்து எடுத்து இதை சப்பாத்தி மனையில் வச்சு உருட்டி எடுத்துக்கலாங்க. இது வந்து உருட்டும் போது நீங்கள் வந்து கீழே வந்து எந்த மாவையும் சேர்க்காதீங்க. மாவு சேர்த்து உருட்டி எடுக்கும்போது நம்ம வந்து பொரிச்சு எடுக்கும்போது வந்து நம்ம எண்ணெய் எல்லாம் கருப்பாயிடும், எல்லாம் ஸ்நாக்ஸ் எல்லாம் கருப்பாக இருக்குங்க. அதனால தான் இப்போ பாருங்கள், சப்பாத்தி மாவு திரட்டுற மாதிரி திரட்டிக்கோங்க. இதுக்கு 2 ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கலந்து கொடுங்க. அந்த பேஸ்ட்டை எடுத்து இந்த சப்பாத்தி மேலே தேய்ங்க. நல்லா இது மேலே நல்லா தேய்ச்சி கொடுங்க. தேய்ச்சி கொடுத்து நான் வீடியோவில் காமிச்ச மாதிரியே தேய்ச்சி எடுத்துக்கலாங்க. தேய்ச்சி எடுத்துக்கோங்க. நம்ம எந்த அளவுக்கு இதை வந்து இந்த தேய்ச்சி எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு இது வந்து நல்லா இருக்குங்க. மொறு நல்லா இருக்குங்க. நம்ம இந்த கார்ன்ஃப்ளோரும் இந்த நெய்யும் சேர்த்து நல்லா கலந்து அந்த பேஸ்ட்டை வந்து இது மேலே அப்ளை பண்ணி நம்ம தேய்ச்சி எடுக்கும்போது நமக்கு வந்து அந்த ஸ்நாக்ஸ் வந்து முறுன்னு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்கள், இது மாதிரி நான் வீடியோவில் காமிச்ச மாதிரியே தேய்ச்சி எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு முறையும் நீங்கள் வந்து இதை வந்து தேய்க்கும் போதும் வந்து நீங்கள் அந்த கார்ன்ஃப்ளோரும் நெய் கலந்து வச்சு அந்த பேஸ்ட்டை தேய்ச்சி தேய்ங்க. மேலே பூசி தேய்ச்சி எடுக்கும்போது நல்லா வருங்க. இந்த அளவுக்கு பாருங்கள், இந்த அளவுக்கு தேய்ச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ லைட்டாக தேய்ச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு தேய்ச்சி எடுத்தால் போதும். இப்போ வந்து பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், கட் பண்ணி எடுத்த பீஸ் இப்படி இருக்குது பாருங்கள். கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு கடாய் வச்சுக்கலாங்க. ஸ்டவ் பற்ற வச்சு கடாய் வச்சு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் சூடாயிருக்குங்க. நமக்கு தேய்ச்சி வச்சு கட் பண்ணி வச்சு இதை எண்ணெய்க்குள்ளே சேர்த்துக்கலாங்க. சேர்த்து பொரித்து எடுத்துக்கலாங்க. நீங்கள் வந்து இதை ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, லோ ஃப்ளேமில் வச்சு பொரித்து எடுக்கணுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா ரொம்பவே கரிஞ்சு போயிடுங்க. கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு அப்புறமா கொஞ்சம் ஹை ஃப்ளேம் லோ ஃப்ளேம் இந்த மாதிரி ஃப்ளேமை ஏற்றி இறக்கி பொரிக்கிறதால உங்களுக்கு வந்து இந்த ஸ்நாக்ஸ் ரொம்பவே நல்லா முறுன்னு ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்கள் இதை பொரிக்கும் போதே தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குன்னு. பாருங்கள், எப்படி இருக்குது பாருங்கள். லேயராக ரொம்பவே அருமையாக இருக்குங்க.
நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் த வாட்சிங் கைஸ்.